பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம பழனி இருந்துட்டு பாண்டியன் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் இருந்துட்டு, என்னம்மா இந்த வீட்டுக்கு வர உனக்கு இப்போதான் வழி தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் சரவணனும் போயிட்டு கேட்குறாங்க. இல்லை மாப்பிள்ள அது வந்து அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. வாங்க மாமா, உங்கள் மேலே எங்கள் யாருக்குமே கோவம் இல்லை. உங்களை எப்படி அவங்க அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த கடையை எதனால் வச்சு கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இது கூட நாங்கள் புரிஞ்சுக்க மாட்டோமா மாமா, என்னை மன்னிச்சிடுங்க. அந்த கடை கணக்கில் 1000 ரூபாய் குறைஞ்சதில்ல, அதை நீங்கள் எடுக்கல மாமா, நானும் எடுக்கல. ஆனால் அது யார் எடுத்தாங்கன்னு தெரியுமா? என்னை கட்டிக்கிட்ட பொய் மட்டும் சொன்னல தங்கமயில், அவங்களுடைய அப்பா தான் எடுத்தது. நீ எதுக்காகவும் வருத்தப்படாத மாமா. ஏதோ அப்பா தெரியாததானம்மா உங்களை அப்படியெல்லாம் பேசிட்டாரு. அவர் சார்பாக நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். என்ன மாப்பிள்ளைங்களா, நீங்கள் போய் எங்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? ஒரு நாளும் என் அக்கா வீட்டுக்கு நான் துரோகம் பண்ணணும் என் கனவுல கூட நான் நினச்சது கிடையாது. ஏன் மச்சாவோட மருமகளுங்க முன்னாடி என்னை இப்படியெல்லாம் கேட்குறாருன்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கா. உங்களை எதுக்கு எடுத்தாலையும் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, உங்களுக்கு மட்டும்தான் வேலை வைக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் அவங்க வேலை வைக்கிறதே இல்லை, நிலத்தை விற்று அவங்க பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் சரிபாதியாக கொடுத்தாங்க, உங்களுக்கு எதுவுமே பண்ணலன்னு அவ மட்டும்தான் அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருந்தா. அவள் தான் போய் அண்ணனுங்கிட்ட சொல்லி எனக்கு கடையை ஏற்பாடு பண்ணி கொடுக்கவே சொல்லியிருக்கா. எனக்கு இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. அதோடு முடிச்சிருக்கு.